பிக் பாஸ் சீசன் 9 தான் ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்றதுல எந்த விதமான மாற்ற கருத்துமே இல்லை. கண்டஸ்டன்ஸோட செலெக்ஷனாக இருக்கட்டும், டாஸ்க் வச்ச விதமாக இருக்கட்டும், இல்லைனா கண்டஸ்டன்ஸோட பிஹேவியராக இருக்கட்டும், எல்லாமே த்ரூ அவுட் த பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்ற கருத்துமே இல்லை. எந்த கண்டஸ்டன்ஸுமே இந்த பிக் பாஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யாருக்குமே தோணாத அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ஸோட பிஹேவியரும் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஒரு கட்டத்தில் சபரி, விக்ரம் அவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. பட் அவங்களும் ரொம்பவே கேவலமாக பார்த்தீங்கன்னா நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா செயல்பட்டாங்க. ஸோ அதன் காலத்தில் யார் பிக் பாஸ் சீசன் 9 வின்னர் ஆவாங்க அப்படின்றதே இன்னி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துட்டு வருது. அண்ட் இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எபிசோட்ல பார்த்தீங்கன்னா கார் டாஸ்க் அப்படின்னு ஒன்று நடந்தது. அதில் பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் செஞ்ச செயல் ரொம்பவே கேவலமான செயல் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பிஆர் அதிகபட்சமாகவே இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லைனா எக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த கார் டாஸ்கில் பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே மோசமான செயலாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களை ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. சாண்ட்ராவும் பதிலுக்கு கமருதீனையும் பார்வதியும் திட்டினாங்க. பட் பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களை பத்தி பேசினது நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியால சொல்லத்தக்க அளவுல பாத்தீங்கன்னா இல்ல. பிகாஸ் அவ்வளவு மோசமா பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும். ஒரு கட்டத்துல பார்வதி அவர்கள் சாண்ட்ரா அவர்களை தள்ளிவிட முயற்சி பண்ணாங்க. அண்ட் அப்ப கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் சேர்ந்து காரை ஓபன் பண்ணி சாண்ட்ரா அவர்களை தள்ளி விட்டாங்க. அண்ட் அப்ப சாண்ட்ரா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்தது. ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்கள் இது ஒரு ஆக்டிங்காக தான் இருக்கும், எப்படி கீழே விழுந்தா ஃபிக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் கேவலமான செயல். அண்ட் அதுக்கப்புறம் விக்ரம், வினோத் அவர்கள், சபரி அவர்கள் கமருதீன் அவர்களையும் பார்வதி அவர்களையும் பெச்சு செஞ்சாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. விக்ரம் அவர்கள் ஒரு சில பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் கமருதீன் அவர்கிட்ட பேசலாம், ஏன்னா அந்த மாதிரியான செயல்களை கமருதீன் அவர்கள் செஞ்சிருக்காரு. பார்வதி அவர்களும் பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. ஸோ அதன் காலத்தில் பார்வதி அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்றத மறக்காம மெம்பர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் + சிட்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.